வணக்கம். இன்றைய நாள் 28ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிரந்தர நியமனங்களின்றி பணியாற்றி வந்த சுமார் 9,800 ஊழியர்களுக்கு நியமனம் வழங்க அரசு ஒப்புதல். போதைப் பொருள்களை கடத்தி வந்த 22 இளம் பௌத்த பிக்குமா தொடர்பாக புதிய தகவல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார பூஜை. அனுமதியின்றி பயணிக்க முயலும் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்படும் ஈரான் எச்சரிக்கை. பிரான்ஸ் உலக சைவ பெருமன்றத்தினால் சிவனிய பாடநூல் வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அரச நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்காக சுற்று நிருபத்தை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பல்வேறு அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரந்தர நியமனங்கள் இன்றி பணியாற்றி வந்த சுமார் 9,800 ஊழியர்களுக்கு இதன் மூலம் நிவாரணம் கிடைத்துள்ளது. இதுவரை காலமும் தினக்கூலி அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றியவர்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் நிரந்தர சேவையில் உள்வாங்கப்பட உள்ளனர். சைபர் குற்றவாளிகளுக்கு திரைசேரி மூலம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டமையானது அரச அதிகாரிகளின் கடுமையான பொறுப்பற்ற செயலாகும் என துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அமைச்சர் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த நிதி மோசடியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அதிகாரிகள் குறித்து ஏற்கனவே விசேட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கணவன் மனைவியிடையே சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரது சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலையாகிவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். இதன் போது அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த பெண்ணின் கணவன் மனைவி மீது அவரது சகோதரன் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இதன் போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவனை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் கடத்தி வர முற்பட்ட 22 இளம் பௌத்த பிக்குமார் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த பௌத்த பிக்குமாரின் தாய்லாந்து பயணத்துக்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான செலவினங்களை காலி பிரதேசத்தில் வசிக்கும் மாற்று மத வர்த்தகர் ஒருவரை வழங்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்துள்ளது. அத்துடன் தற்போது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அபிதானந்த தேரர் உள்ளிட்ட முக்கிய சந்தேக நபர்களின் வழக்கு செலவுகளையும் குறித்த வர்த்தகர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இன்று மீண்டும் அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிகாலை நேரத்தில் கோயிலுக்கு வருகை தந்து சத்ரு சம்ஹார பூஜை நடத்தியது கவனம் பெற்றுள்ளது. முருகனின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் இந்த திருத்தலம் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள தனித்துவமான தெய்வீக இடமாக கருதப்படுகின்றது. பக்தர்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருகை தரும் முக்கிய தலமாக இது உள்ளது. பூஜை முடிந்த பின் அவர் மூலவர் சந்நிதிக்கு முன்பு தரையில் அமர்ந்து மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டார். சத்ரு சம்ஹார பூஜையின் சிறப்பு என்னவென்றால், எதிரிகள், வழக்கு தொல்லைகள், நோய்கள் போன்றவற்றில் இருந்து விடுபடச் செய்வதாக நம்பப்படுகின்றது. இது மன உறுதியையும் தைரியத்தையும் அதிகரிக்க உதவும் என பக்தர்கள் கருதுகின்றனர்.
5 மாநில தேர்தல்களில் இன்னும் மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு மட்டுமே எஞ்சியுள்ளது. அதுவும் நாளை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநில தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் IPS அதிகாரியான அஜய் பால் சர்மாவை பதற்றமான தெற்கு 24 பர்கானாஸ் தொகுதியில் தேர்தல் ஆணையம் பார்வையாளராக நியமித்திருப்பது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தவிர திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் ஜஹாங்கீர் கானின் ஆதரவாளர்களை அவர் எச்சரிக்கும் காணொளி ஒன்று இணையத்தில் வைரலாவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே மோதலாகவும் வெடித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்திற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பது போர் நிறுத்த நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்த போதிலும் அனுமதியின்றி பயணிக்க முயலும் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. 5 வாரங்களுக்கு முன்பு மோதல் தொடங்கிய பிறகு ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை தற்காலிகமாக மூடியதால் வளைகுடா பகுதியில் சுமார் 800 கப்பல்கள் சிக்கி தவிப்பதாக கப்பல் போக்குவரத்து பகுப்பாய்வு நிறுவனமான லாயிட்ஸ் லிஸ்ட் தெரிவித்துள்ளது. பிரான்சு உலக சைவ பெருமன்றத்தின் 1வது சைவ தமிழ் பெருவிழா வெகு சிறப்பாக பொண்டிமா நகரில் 26ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026ஆம் நாள் அன்று அவ்விழா நடைபெற்றுள்ளது. பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர். குறித்த விழாவில் புலம்பெயர்ந்த சிறார்கள் சைவ நெறியை கற்கும் வகையில் ஏர்மன் தமிழ் பண்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட சிவனியம் என்கிற பாடநூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டு உரைகள், பாடல்கள், நடன நிகழ்வுகள் என்பன நடைபெற்றன. அத்தோடு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.